இந்தாங்க வெண்டைக்காய். காஞ்சிபுரம் திருப்பூரூர். ஓகே. அம்மா அப்பா சாப்பிட்டாங்களா? அப்பாவுக்கு என்ன, அவர் சாப்பிட்டாரு, ஊர் சுத்த போயிட்டாரு, கடை பக்கம் போயிருக்காரு தம்பி. முகிலன் அண்ணா அவர் போயிட்டாரு, கடைக்கு போயிருக்காரு. திரு நீங்கள் அக்கா வந்து கம்பம் தேனியா தேனி கம்பம். ஓகேவா? வீட்டில் என்ன சமையல் அக்கா? அக்கா இன்று சீனி கிழங்கு சாப்பிட்டேன் காலையில். மதியானம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறேன் தம்பி. பழனி தம்பி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வேலைக்கு போயிட்டீங்களா தம்பி? முகிலண்ணா, பழனி தம்பி சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பழனி சாப்பிட்டீங்க? ஓகே. ஸ்பேனர் தாங்க, சப்போர்ட் பண்ணுறேன். ஸ்பேனரு இல்லை தம்பி அக்காட்ட. சரியா? அக்காவோட ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது தான் சாப்பிட்டு போகிறேன் அண்ணா நான். ஓகே. ஸ்பேனர் எனக்கு ஏற்கனவே இருக்காங்க தம்பி, அவங்களே பார்த்துக்குருவாங்க. ஓகேவா? நீங்கள் அக்கா ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். திரு, சரிங்களா? திரு, இப்போது தான் சாப்பிட்டே போகிறேன் அண்ணா நான். இட்லி தக்காளி சட்னி. அக்கா சூப்பர் தம்பி, சூப்பர். ஓகே பழனி தம்பி சாப்பிடுங்க. தக்காளி வெங்காயம் புரியலை. இல்லை திரு, ஸ்பேனர் யாருக்குமே நான் கொடுக்கறதில்ல தம்பி. சாரி தம்பி, நீங்கள் எனக்கு ஷார்ட்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி. உடனே முயலண்ணா அப்படியே தமிழ் நம்ம பழனி தம்பிக்கு சிரிப்பு வந்துடும். ஸ்பேனரா யோசிக்கிறாரு. அக்கா ஸ்பேனர் யாருக்குமே கொடுக்குறதில்ல தம்பி. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது எப்படி கொடுக்கறது, எப்படி டச் பண்ணுறது, எதுவுமே நமக்கு தெரியாது தம்பி. அந்த வெங்காயம் தக்காளி எடுங்க, எனக்கு எடுத்து கொடுத்தா நான் ஒரே தானே ஆச்சு. ஜெயா அஃபிஷியல் சேனல்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கேட்டேன். அது கேட்டிங்களா? நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள். நம்ம முகில் அண்ணா லைவ், ஜெயா அஃபிஷியல் லைவ் கமெண்ட் பண்ணியிருப்பார். என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள், அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அதில் நம்ம ஜெயா அண்ணா, தமிழ் இவர் பழனி தம்பி எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் தம்பி. அவங்கள பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரைபர் தம்பி வச்சுருக்கீங்க? திரு நீங்கள் சிரிப்பை அடக்க முடியலை. இதனால தான் அக்காவுக்கு டென்ஷன் ஆகுது. பழனி, நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு டென்ஷன் ஆகுது பழனி. ஆமாம் பழனி, அப்படியே நமக்கு சொல்லிட்டா நீங்கள் சிரிக்கவா, அப்போ எனக்கு கோவம் வந்து அப்புறம் சண்டை வந்துடுது. என்னத்தை சொல்கிறது நான்? எனக்கு எதை டச் பண்ணுறது, எதை என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலைப்பா, தெரியாதுப்பா. எனக்கு அதை பற்றிலாம் என்னன்னு தெரியாது. எதுக்கு சிரிக்கிறீங்க பழனி? சொல்லுங்கள் பழனி, எதுக்கு சிரிக்கிறீங்க? போங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த ராக்கி எந்த லைவ் போயிட்டாப்புல? ஐஎஸ் லைவ் 10 மணிக்கு போடுவாப்புல அவளை. அங்கே போயிட்டாப்புல அவளை காணாம். யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, இந்த வாழ்வை நம்பி வெந்த பின்பே வாங்கடா வாங்க. மகனே, முகில் மகனே, வேலையில் இருக்கீங்களா? தெரியுது. அதை வேற பப்ளிக்காக சொல்லிகிட்டே இருக்கீங்க. அக்காவுக்கு தான் அதை கொடுக்குறதும் இல்லை, அதை பார்க்குறதும் இல்லை. அது எதுக்கு எனக்கு தெரியாது. உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். அப்புறம் நீங்கள் என்னையை பார்த்து சிரிச்சோன்னு எனக்கு கோவம் வந்துடும். அப்புறம் 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்து பேசுவோம். நம்ம டெய்லி 2 பேரும் சண்டை போடுறோம், பேசுகிறோம். என் தம்பி, இப்படியே போய்கிட்டு இருக்கு நம்ம நிலமை. நீங்கள் சிரித்தாலே எனக்கு கோபம் வருது பழனி. சிரிக்காதீங்க பழனி. சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் சிரிக்கணும். யாராவது நீ இது பண்ணப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க.